வந்து ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் எல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிரும் சார். அதனால அது மட்டும் நான் விட்டதே இல்லை. இதெல்லாம் பண்ணுவேன் சொல்றேன், சேஃப்டி கிடையாது சார். ஆமா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? கெட் அவுட் சார். கெட் அவுட் சார் போடா. சரிடா. நீ ஆ எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? சந்தனத்துடைய அட்டகாசமான காமெடியை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள் இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி நிகழ்ச்சியில். அப்படியே நாங்கள் வந்து கட்டி ஜாக்ஸ் எல்லாம் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இணையதளம் மூலமாக www.tamarayfm.com மூலமாக, ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ டைப் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டி ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி நீங்கள் அனுப்பினா நிகழ்ச்சியில் அப்படியே சேர்த்துக்கிறது தயாராக இருக்கிறீங்க அப்படியா? ஆமாம், நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அடுத்ததான் வந்து ஃபயாஸ் ஏதோ நம்மளுடைய நாட்டுக்கு ஏதோ சிரிக்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. என்ன ஃபயாஸ்? அது என்னன்னா, அப்படி பாருங்க, ஒரு பையன் வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் கேட்டுக்கிறார், என்னப்பா உன் பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என் மனைவி யார்ட்டையாவது பல்ல உடைச்சது யாருன்னு சொன்னா மீதி பல்லையும் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உடைச்சது மனைவி தான். ஆமாங்க. அதாவது வந்து வீட்டில் இப்படியே வாங்கிட்டே இருக்காங்க, பல் உடப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? அதான் பாத்தீங்களா ஃபயாஸ், அந்த பெண்களுடைய அந்த சாத்தியத்தை பாத்தீங்களா அப்படி? அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத சாத்தியமாச்சு. அதை பத்தி நான் பேச விரும்பல, விட்டுருங்க. இல்ல நீங்களாம் வாங்க போறது அதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். திருமணத்துக்கு பிறகு பெண்கள்கிட்ட வந்து ஆண்கள் வாங்குறதெல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அப்படியே சொல்லணும் தானே. நீங்க வந்து எப்பவுமே பெண்களை கலாச்சிட்டே இருப்பீங்க. பாத்தீங்களா பெண்கள் எவ்வளவு பல்லசாலிகள் அப்படின்னு பற்களை எல்லாம் உடைச்சு அனுப்புறாங்க. அதாவது பாருங்க, நீங்க பெண்களை பத்தி கெத்தா சொல்லும் போது தான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அப்படி பாருங்க சலமி, அதாவது ஒரு பெண்ற உள்ளங்கை மென்மையா இருந்தா என்ன அர்த்தம்? மென்மையா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. அது என்னன்னா, மூதவி வீட்டுல எந்த வேலையுமே பாக்குறது இல்லைன்னு அர்த்தம். அதாவது வீட்டுல எந்த வேலையெல்லாம் வெட்டியா இருக்குதுன்னா, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிலாம் இருந்தா ஃபயாஸ் வந்து கை அப்படியே ரொம்ப சாஃப்டா அப்படி இருக்கும். அது சரி. ஏங்க நீங்க எல்லாம் வீட்டுல பெண்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்களா? ஏன் ஃபயாஸ் வீட்டுல எந்த பெண்ணுங்களுமே வேலை செய்யாது? பாருங்க சலமி அப்படியே சொல்றாங்க, சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அதெல்லாம் வரலங்க அவங்களுக்கு. அதாவது பெண்கள் வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு முன்னுதாரணம் நம்ம ஆர்ஜே கியூட் பொண்ணு சலமி தான். சே அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃபயாஸ். நான் ரொம்பவுமே 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 சொல்லுங்க. வரல நான் விட்டுருங்க. வரல விட்டுலாம். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். www.tamarayfm.com மூலமாக, ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோவில் டைப் செய்து உங்களுடைய கடி ஜோக்ஸ் எல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுப்பிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததா அதாவது எப்பவுமே அவங்க ஜோக் சொல்லவே மாட்டாங்க. என்னதான் ரொம்ப அடிக்கடி கோர்த்து வர்றாங்க. நல்ல பழக்கம், நல்ல ஆர்ஜே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபயாஸ் உங்களுடைய வாயில இருந்து வர்றப்போதான் அந்த ஜோக்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு மதிப்பு. அது என்ன உண்மைதான். நமக்கு புகழ்ச்சி பிடிக்காது இருந்தும் என்ன செய்வோம், பரவாயில்ல ஒரு 2 வார்த்தை புகழ்ச்சியா பேசுங்க. நம்மளுடைய கியூட் மன்னன் வந்து ஜோக் அப்படியே கடியெல்லாம் சொன்னாருன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட சிரிச்சிருவாங்க. அவன் நம்மளுடைய நேர்கள் கூட எப்படி சிரிப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நிச்சயமா நேர்கள் அதை கற்பனை செய்து பாருங்க. நாம அப்படியே கியூட் பையன் தானே, நீங்க கண்டிப்பா கற்பனை செஞ்சு பார்க்கணும். அது கொஞ்சம் கியூட் பையனா அப்படின்னு சொல்லி நான் மறந்து சொல்லிட்டேங்க. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். அப்படி பாருங்க சலமி, அதாவது உங்க கைவசம் ஏதாவது நம்ம ரசிகர் சிரிக்கிற மாதிரி தான் ஜோக் வச்சிருக்கீங்களா? ஜோக் அப்படி இல்ல, சும்மா ஃபேஸ்புக் பேஜ் பார்க்க. அதாவது அவங்க சொல்ற எதுவுமே ஜோக் இல்லங்க, சும்மா சொல்லுவாங்க. நீங்க சிரிச்சா சிரிங்க, இல்லன்னா போங்க. ஏதோ சொல்ற சிரிச்சா சிரிங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, உங்களோட இளமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஹோட்டல் ஓனர், அதாவது வந்து ஹோட்டலோட ஓனர், அதாவது சாப்பாட்டுக்கோட ஓனர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் என்னோட கடையில எப்பவுமே சாப்பிட மாட்டேன், அதனாலதான் நான் ரொம்பவும் இளமையா ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பா செம்ம ஜோக்குல. அதான் நம்ம பிறகு சிரிச்சிடலாம் அந்த ஜோக்கு, அப்படியே பிறகு சிரிக்கலாம். முடியலைங்க, என்னால முடியலைங்க. ஆமா, நம்ம பேசுறதையும் நேர்கள் கேட்க மாட்டாங்க. அதனால வந்து அடுத்துதான் நாங்க ஒரு பாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபயாஸ். பாடலை தொடர்ந்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி. ரகசிய கனவுகள்
தொலைவது உனதுருவம். உதடுகளால் உனை படிப்பேன், இருந்திடு அரை நிமிடம். தொலைவது போல் தொலைவதுதான் உலகில் உலகில் புனிதம். ரகசிய கனவுகள் ஜல் ஜல் என் திமகளை கழுவது சொல் சொல். இளமையில் இளமையில் ஜில் ஜில் என் இருதாயம் நழுவது செல் செல். முழுவதும் உனை பேச இமை தொடும் நினைவுகள் அனல் வீச. நினைச்சாலே சிவப்பாகும் மருதாணி தோட்டம் நீ, தலை வைத்து நான் தூங்கும் தலகாணி கூச்சம் நீ. ரகசிய கனவுகள் ஜல் ஜல் உன் இமைகளை கழுவது சொல் சொல். இளமையில் இளமையில் ஜல் ஜல் என் இருதயம் நடுவது செல் செல். தொடு
நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலை பார்த்துட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் அப்படியே சந்தோஷப்படுத்துறதுக்காக நானும் ஃபயாஸும் அப்படியே ரெடி ஆகிருக்கிறோம். நேர்கள் அப்படியே 12:30 மணி வரை எங்களோடு இணைஞ்சிருக்கலாம். உங்களை அப்படியே சிரிக்க வைக்கிறதுக்காக கட்டி ஜாக்ஸ் பாடல்கள் எல்லாம் நம்மளோட நிகழ்ச்சியில் வர்றதுக்கு காத்துட்ருக்கிற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ டைம் செய்து உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகளை அப்படியே அனுப்பிட்டு கடி ஜோக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அப்படியே எங்களோட நிகழ்ச்சியின் வாயில அனுப்புங்க. நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சேர்த்துக்கொள்வோம். அப்படி பாருங்க சிலமே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒவ்வொரு இந்த அழகு குறிப்பு செல்வோம் இல்லையா? அதே போல இன்னைக்கு என்னடா அந்த அழகு குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகமா முகத்துல பாருங்க கருப்புள்ளி இருக்கும் இல்லையா? கரும்புள்ளி. ஆமா ஆமா. அதெல்லாம் போறதுக்கு என்ன செய்யுங்கன்னா, சுண்ணாம்பு இருக்கு தானே? ஆமா. சுண்ணாம்பை கரைச்சிட்டு அப்படியே மொத்தமா உங்க முகத்துல பூசினீங்கன்னு சொன்னா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கரும்புள்ளியுமே இருக்காதுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். நம்மளுடைய அதாவது வந்து ஃபயஸுக்கு வந்து பெண்கள் நல்லா இருக்கிறது வந்து பிடிக்காது. அதனாலதான் அவர் வந்து இப்படியான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து இல்லைங்க கண்டிப்பா பெண்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்கு உங்களோட அழகு இன்னும் கூடும். அந்த கரும்புள்ளி எதுவுமே இருக்காதுங்க அப்படின்னு நான் ஷுவர் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை அப்படியே மாத்தி சொல்லலாம் ஃபயாஸ். உங்களுக்கும் அந்த முகத்துல வந்து கரும்புள்ளி இருக்கு தானே, அப்ப நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கா? எங்களுக்கெல்லாம் கரும்புள்ளியே இல்லைங்க. அதாவது நம்ம பொண்ணு போய் சொல்றாங்க, நம்பாதீங்க. எல்லாரும் அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்கள். அப்படியே சொல்லுங்க. இன்னும் ஒரு காமெடி சொல்லிடலாமா? fm.com மூலமாக சொல்லுங்க ஃபயாஸ். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு அந்த ஹஸ்பண்ட் கேக்குறாங்க ஒய்ஃப், என்னங்க நான் செத்தா நீங்க எனக்கு தாஜ்மஹால் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா செல்ல இடமெல்லாம் பார்த்துட்டு நீ செத்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க எவ்வளவு ஒரு தத்துவமான பேச்சு. அப்படியா? அதாவது வந்து அவங்களை கொலை பண்றதுக்காக வேண்டி அவங்களே ரெடி ஆயிருக்காங்க. செத்ததுக்கு அப்புறமா தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இடம் கூட பார்த்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தொல்லைதாங்க தாங்க முடியும். அந்த பெண்ணுங்க என்னமா கஷ்டப்படுத்துறீங்க பாவங்க நம்ம பசங்க. இல்ல அது வந்து என்னன்னு சொல்றது ஃபயஸ், நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பெண்களை வந்து கலாச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? அதனால வந்து ஆண்களை வந்து அப்படியே கீழே போட்டு முடிஞ்சவங்களாலே பண்ணிக்கங்க. நாங்க உண்மையை சொல்றோம். உண்மையை சொன்னா சமுதாயம் கோவப்படும் தான் செய்யும். பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய மனசு இல்லையா எங்களுக்கு? பரவாயில்ல பரந்த மனசு, அதனால அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேரில் அப்படியே தொடர்ச்சியா இணைந்திருக்கலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியோட. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் மூலமா இணைஞ்சு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அது வந்து ஜோக்கா கடியா என்ன அப்படியே பார்ப்போம். நேற்று நான் என்னோட மனைவி வந்து அதாவது வந்து அவரோட மனைவியை வந்து முட்டி போட வச்சுட்டாரான். ஏன் அப்படின்னு, நிஜமாவா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அவள் வந்து சொல்லியிருக்காரு அவரு, ஆமாம் அவள் என்னை அடிக்க வரும்போது நான் கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் எல்லாம் அடி வாங்குற மாதிரி தான் கட்டியெல்லாம் நம்மளுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு காமெடி வர காத்திருக்குது. காமெடி தொடர்ந்து நிகழ்ச்சியில் அணிவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி. ஏண்டா எப்ப பார்த்தாலும் வெறுங்கையோட வரேன் திட்டின்னு இருக்கியே, இன்னைக்கு என்னடா சொல்லுவேன்? உண்மையிலே வெறுங்கைதான். என்னாச்சு? சார் வாங்க. இவங்க எல்லாரும் மைக்கேல் பிஸ்கட் கொடுத்தாங்க சார். நான் பார்த்தேன். இவங்களை கூட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பார்த்து ஜாக்கிரதையா இருக்குமா. நம்ம பையன். ஐயோ பார்த்துட்டா. தம்பி இவ்வளவு பேர் நல்ல காரியம் பண்ணிட்டு பேர் சொல்லாம போறீங்களே, உங்க பேர் என்ன? வேலாயுதம்.